கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கிற மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, வேத வசனத்தின்படி கை கொண்டு நடக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ கர்த்தர் அந்த ஊரில் ஆசீர்வதிப்பார். மற்ற ஜனங்களை பார்த்து, நான் அந்த ஊருக்கு போனால் நல்லா சம்பாதிச்சிடலாம், நான் வெளிநாட்டுக்கு போனால் நல்லா சம்பாதிச்சிடலாம், அந்த சகோதரன் செய்கிற வேலையை செஞ்சால் நான் சம்பாதிச்சிடலாம், நான் உயர்ந்துடலாம், அந்த தொழிலை செஞ்சால் நல்லா இருக்குமே, நான் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்துட்டேனே, நான் அந்த துறையை தேர்ந்தெடுத்தால் நல்லா இருக்குமே, அதிகமாக சம்பாதிச்சிருவேனே என்று ஒரு நாளும் நினைக்க வேண்டாம். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேசத்திலே, தொழிலிலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை நிச்சயம் தருவார். மனமகிழ்ச்சியோடு, இயேசுவே, நீர் எனக்கு தந்திருக்கிற நல்ல வருமானத்திற்காக, நீர் தந்திருக்கிற நல்ல பட்டணத்திற்காக, நீர் தந்திருக்கிற நல்ல குடும்பத்திற்காக, நீர் தந்திருக்கிற நல்ல திருச்சபைக்காய் நன்றி என்று சொல்லுங்கள். ஆண்டவர் தம்முடைய வருகை மட்டும் உங்களை காத்து நன்மைகளை தந்து நடத்துவாராக. ஆமென்.